ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனைக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த மாதம் இந்த கடைசி ஓய்வு நாள் ஆராதனையில நம்ம எல்லாரும் ஆண்டவர் முன்பாக நிற்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. இந்த ஆன்லைன் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இந்த பரிசுத்தமான ஆராதனையை குடும்பமாக பயபக்தியோடு எங்களோடு சேர்ந்து இந்த ஆராதனையில் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறேன். உங்கள் வீட்டில் எல்லாரும் அமர்ந்திருங்கள். இந்த ஆன்லைன் வழியாக உங்களுடைய செல்போனில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் வருகின்ற இந்த ஆராதனையை குடும்பமாக ஆராதிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நாம் எல்லாரும் முழங்கால் படித்து ஜெபித்து இந்த ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Glory Master. Thank you Lord. Name of Jesus. Holy Spirit. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த பரலோக பிதாவே ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்தமான ஆராதனையுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவுகள் சம்பூர்ணமாய் இருக்க உதவி செய்யும். குடும்பமாக ஆண்டவரை இருக்கிற இடத்திலிருந்தே உண்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்களுடைய திருச்சபை மூடப்பட்டாலும் எங்களுடைய வீடுகள் திறந்து குடும்பமாய் உண்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரை நேரத்துக்காக சோத்திரம், கிருபைக்காக சோத்திரம். பாடுகிற பாடல்களை, துதி சோத்திரங்களை கர்த்தர் ஆசீர்வதி. ஆவியோடும் அனலோடும் ஆராதிக்க எங்களை தகுதிப்படுத்தும். சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள், சோர்வுகள் விலகி போகட்டும். புது பலத்தால நிரப்பி ஆசீர்வதி. தேவத்தனம் கூட அந்த நடத்தும். பெரிய காரியங்களை செய்யும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனைக்காக நாம் சில பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் கடந்த நாட்கள் மாதங்கள் முழுவதுமாய் நம்மை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து ஜீவனை கொடுத்து சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து இந்த மாதத்தின் கடைசி பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடிதான வியாதி கொரோனா என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து நடத்தி வந்த கிருபைக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை நாம் பாடலாம். என்னோட கூட சேர்த்து அனைவருமாய் கரங்களை தட்டி உற்சாகமாய் இந்த பாடலை பாடப்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. பாவத்திலே காத்தீரே நன்றி ராஜா, பாவத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்ய
நடத்தி வருவதோ நீங்கதானப்பா, என்னை போதகராய் அழைத்ததோ நீங்கதானப்பா, என்னை வழி நடத்தி வருவதோ நீங்கதானப்பா, எனக்கு அப்பாவோ நீங்கதான் ஏசப்பா, எனக்கு அம்மாவோ நீங்கதான் ஏசப்பா, எனக்கு அப்பாவோ நீங்கதான் ஏசப்பா, எனக்கு அம்மாவோ நீங்கதான் ஏசப்பா, என் நண்பரோ நீங்கதானப்பா, என் சொந்தமோ பந்தமோ நீங்கதானப்பா, என் நண்பரோ நீங்கதானப்பா, என் சொந்தமோ பந்தமோ நீங்கதானப்பா, ஏசப்பா ஓ ஏசப்பா, ஏசப்பா ஓ ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் யாரும் மனக்கண்களை மூடி இந்த காலையில நாம் ஆராதனைக்குள்ள நாம் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. மனோரமாய் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கிற நேரம் தேவன் ஆராதனை பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ தேவன் அந்த இடத்திற்கு வந்து அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். சபையுடைய கதவுகள் மூடி இருக்கும், ஆராதனைகள் முடக்கப்பட்டிருக்கும், ஆனால் இருதயத்தின் வேண்டுதலை அறிந்திருக்கிறது. குடும்பமாய் செய்கிற ஆராதனைகளை செய்வாடுகிறது. நீங்க மத்தியிலுமா we praise you Lord, we praise you Father. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ராஜாவே ராஜாவை துதிக்கிறோம். எல்லாரும் நாவுகளை திறந்து ஒரு சில நிமிடங்கள் தேவனை நோக்கி பார்ப்போம். நம்முடைய சூழ்நிலைகள் மாற, நம்முடைய குறைவுகள் மாற, தேவன் நம்ம மத்தியிலாய் வர எல்லாரும் நாவுகளை திறந்து அப்பா உம்மை துதிக்கிறோம். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து, தேவன் செய்த அற்புதங்களை நினைத்து, உங்களுடைய கடந்த நாட்களை நினைத்து பார்த்து இந்த நாளில் கண்ணீரோடு நன்றி செலுத்துவாய். மகனே பயப்படாதே, மகனே பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் தேவனாய் இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்கிறேன், என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குகிறேன் என்று வாக்களிக்கிறார் கர்த்தர். எல்லாரும் நாவுகளை திறந்து துதிப்போமா, இருக்கிற இடத்திலிருந்து துதிப்போமா, கரங்களை உயர்த்தி துதிப்போமா. ஓ ராஜாதி ராஜாவை துதிக்கிறோம், யுத்த சிங்க ராஜாவை துதிக்கிறோம், மரணத்தை வென்றவரை துதிக்கிறோம், பாதாளத்தை ஜெயித்தவரை துதிக்கிறோம், ஆதிய மந்தமானவரை துதிக்கிறோம், அல்பா ஒமேகாவா இருக்கிறவரே, ஓ சீராவின் மத்தியிலும் சீராவின் மத்தியிலும் ஓ தேவன் வாசம் பண்ணுகிறதான தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம் சுவாமி. ஓ நாங்கள் இப்படியாய் பார்க்கிறோம், சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பண்டிகையா இருக்கோ, கர்த்தரை தேடுவோருக்கோ, கர்த்தரை தேடுவோருக்கோ ஒரு நன்மை குறைபடாது என்று பார்க்கிறோம் சுவாமி. அப்பா நாங்கள் உம்மை தேடுகிற பிள்ளைகள், உம்மை நாடி இருக்கிற பிள்ளைகள், உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள், உம்மையை நம்பியிருக்கிற பிள்ளைகள், அப்பா நீர் எங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய், ஓ நீர் எங்களுக்கு சுகத்தை கட்டிடும்படியாய் ஒரு வல்லமைகள் மீது ஊற்றப்பட, அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றப்பட, எங்கள் வியாதிகள் மாற, எங்கள் போராட்டங்கள் மாற, எங்கள் நோய்கள் மாற, எங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்பட, ஏசப்பா நீர் ஒரு காரியத்தை செய்யும்படியாய், ஓ நான் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறேன், அது புதியதா இருக்கும் என்று சொல்லலாம் கர்த்தர். அப்பா நீர் புதிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என்னோட கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து என் தேவன் நீர் ஒத்தாசை அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா நீர் எங்க மத்தியில வாங்க, நீர் வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ வந்தால் சூழ்நிலைகள் மாறும், நீ வந்தால் குறைவுகள் நிறைவாகும். ஏசப்பா என் தேவன் நீர் எங்க மத்தியில வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த போராட்டங்களை அறிந்திருக்கிற தேவன், இந்த பிரச்சனைகள் அறிந்திருக்கிற தேவன், இந்த தேவைகள் அறிந்திருக்கிற தேவன், எனக்காய் மரித்த தேவன், எனக்காய் உயிர்த்த தேவன், எனக்காய் மீண்டுமாய் வரப்போகிற தேவன். அப்பா நீர் ஒருவரே அல்லவோ, அப்பா நீர் ஒருவரே அல்லவோ சுவாமி. அப்பா நீர் ஒருபோதும் என்னை கைவிடுகிற தேவன் அல்ல, அப்பா நீர் ஒருபோதும் என்னை கைவிடுகிற தேவனே அல்ல. நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். மகளே பயப்படாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். போராட்டங்கள் அறிந்திருக்கிற தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் தேவனாய் இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்கிறேன், உன்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குகிறேன் என்று வாக்களித்ததான கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எல்லாரும் காலை நேரத்தில் எல்லாரும் துதிப்போமா. அப்பா அவனை துதிக்கிறோம் சுவாமி, அவனை துதிக்கிறோம் சுவாமி. அப்பா அவன் நன்றியோடு கூட துதிக்கிறோம் சுவாமி. அப்பா அவனை போற்றுகிறோம் இயேசுப்பா. நீர் எங்க மத்தியில் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா நீர் எங்க மத்தியில் ஆளுகை செய்யுங்க. நாங்கள் குறைவுள்ளவர்கள் சுவாமி. இயேசுப்பா நாங்கள் குறைவுள்ளவர்கள், பாவம் உள்ளதாலும் பாவியாய் காணப்படுகிறோம். அப்பா ஒரு விசுவாசியோட பாவத்தை மன்னிக்கும்படியாய்
சிந்தையினாலும் செயலினாலும் செய்த அநேக பாவங்கள் உண்டா அப்பா நீர் ஒரு விஷயம் மன்னிக்கும்படியாய் அப்பா நீர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா நாங்கள் பரிசுத்தம் இல்லாமல் உம்மை தரிசிக்க முடியாது என்று பார்க்கிறோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரியர்கள் என்று சொன்னதான கர்த்தரே அப்பா நாங்கள் பரிசுத்தமாய் தொழுது கொள்ள அப்பா எங்கள் ஜெபம் மண்ணில் வந்து சேர அப்பா எங்களோட பாவ கரைகளோடு தடையா இல்லாதபடி தேவன் நீர் எங்களோட பாவத்தை சுவாமி கழுவும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா நீர் எங்களை தொடுங்க சுவாமி. அப்பா நீர் எங்களை தொடும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி. நன்றியோடு கூட துதிக்கிறோம் நன்றியோடு கூட துதிக்கிறோம் சுவாமி. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே வனாந்தரம் வயல்வெளியாகுமே, பாழானதும் வைதிகமாகுமே. வனாந்தரம் வயல்வெளியாகுமே, பாழானதும் வைதிகமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே ஆவியானவரே அப்பா நீர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும், நீர் வந்தால் குறைவுகள் நிறைவாகும். நீர் எங்கள் உள்ளத்தில் வரும்படியா, நீர் எங்களோட குடும்பத்தில் வரும்படியா, அப்பா நீர் எங்களோட சபைக்குள்ளாய் வரும்படியா, அப்பா நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வாக்களித்ததாக விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னதான கருத்து அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நாங்கள் விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது தேவன் நீர் அதை எங்களுக்கு கொடுக்க சித்தமாக இருக்கிறது. உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நீர் எங்கள் குறைவுகளை நிறைவாகும், நீர் எங்கள் தேவைகளை சந்திக்கும். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் வரும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். எங்கள் 2-3 பேர் கூடு நாமத்தை தொழுது கொள்ளுகிறார்கள், அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன், அசைவாடுவேன் என்று நாங்கள் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறேன். நீர் எங்களுடைய குறைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறீங்க, எங்களுடைய போராட்டங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறீங்க, எங்களுடைய கண்ணீர்களை மாற்றிக் கொண்டிருக்கிறீங்க, கடன் பிரச்சனைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறீங்க. ஓ நீர் ஒரு விடுதலை கொடுத்துக் கொண்டிருக்கிறபடி நான் நன்றியோடு அப்பா நீர் பிரதானமாக இருக்கிறீர். அப்பா நீரே பிரதானமாக இருக்கிறீர். நாங்கள் மேலானவைகளை யோசிப்பது விஷயம் அப்பா எங்களுக்கு சுற்று வட்டாரத்தில் அப்பா எங்களுடைய சூழ்நிலைகள் மத்தியில் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். அநேக காரியங்கள் விளங்காமல் இருக்கு. ஆனால் நீ சுவாமி, அப்பா நீ சுவாமி, நீர் எல்லாவற்றையும் மாற்றுகிறதே.
அப்பா எல்லா காரியம் நன்மைக்கே நாங்கள் விசுவாசிக்க உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம் சுவாமி. அப்பா இந்த நேரத்தில் இந்த ஆராதனை முழுமையாக கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் சொல்லிக்கிறேன். ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக சொல்லிக்கிறேன். வாழ்க்கை கட்டப்படும் அப்பா. நீர் எங்களை தொடுபடியாக, நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் சொல்லிக்கிறேன். அப்பா பேசுகிற போதகரை மறைத்து தேவன் நீர் வெளிப்படும்படியாக நான் சொல்லிக்கிறேன். அப்பா இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து தேவன் நீர் சீக்கிரத்தில் விடுதலை கட்டிடப்படி, பரிபூர்ண விடுதலை கட்டிடப்படியாக நான் சொல்லிக்கிறேன். நீங்க ரட்சிக்கப்பட மனதில் உதவி செய்யும். இந்த வருகை சமீபமாக இருக்கிறபடினால் நாங்கள் இன்னும் 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 பரிசுத்தமாக உதவி செய்யப்படினால் இந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. உம்மை மாத்திரமே உயர்த்துகிறோம். அருமை ரட்சகரும் பெருமாள் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டுகிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனைக்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4 முதல் 13 வசனங்களை நாம் தொடர்ந்து வாசிப்போம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனம் 4 13 வரை நாம் வாசிக்கலாம். என்னோட கூட வேதத்தை திறந்து பாருங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. வசனம் 7. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். வசனம் 10. அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழுப்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். வசனம் 12. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இன்றைய வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் வாசிக்கப்பட்ட வேத பகுதி மத்தேயு புஸ்தகம் 24 முதல் 13 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்கு உண்டான கடைசி கால அறிகுறிகள், இந்த கடைசி காலத்தினுடைய அடையாளங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னும் காலம் தாமதம் ஏன்? நாம் இன்னும் காலங்களை நேரங்களை வீணாக்கி கொண்டிருந்தோமானால் கிறிஸ்துவனுடைய வருகை நாளிலே ஏமாந்து விடும். ரட்சிக்கப்பட்ட நாம் அந்த ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம் அந்த மீட்புக்கு அடையாளமாக நிற்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பில் நிலைத்திருக்கிற குடும்பங்களாக பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்தினுடைய அடையாளங்களை நாம் பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பல இடங்களில் யுத்தங்கள், பல தேசங்களில் பஞ்சங்கள் வரும், பல இடங்களில் கொள்ள நோய்கள் வரும், பல மாநிலங்களில் பல தேசங்களில் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், பல இடங்களில் நீதி நிமித்தமாக பாடுகள் வரும். நல்லவர்களை கூட பகைப்பார்கள். இந்த நாட்களில்
ரட்சிக்கப்பட்ட நாம தான் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனை சிதறடிக்கிற ஆவிகள் உண்டு. நம்மை கோபப்படுத்தி நம்முடைய ஆவியை அவித்து போட இந்த உலகத்தின் அதிபதியினுடைய தூதர்கள் நம்ம மைண்டை நம்முடைய சிந்தனை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நாம் மிகவும் மிகவும் ஜாக்கிரதையாக இந்த கடைசி நாட்களில் ஆண்டவருடைய வருகையில் நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் வாசிக்கப்பட்ட மத்தேயு புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் வசனம் 6வது வசனத்தை பார்க்கும்போது யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. பிரைஸ் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள், இந்த கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்து வருகைக்குண்டான அறிகுறிகள் பல இடங்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஒரு தேசத்தில் அந்த தேசத்து ஜனங்களுக்கும் இராணுவத்தாருக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. பல பொது ஜனங்கள் மறித்து போகிறார்கள். அந்த தேசத்தில் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. பல மாநிலங்களில் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகி கொண்டிருக்கிறது. பல இடங்களில் பயங்கரமான மரணங்கள் ஏற்படுகிறது. இதெல்லாம் அவர் வருகைக்கு அடையாளம், சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. இதெல்லாம் கேள்விப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்கிறோம்? ஜெபத்தில் நிலைத்திருக்கிறோமா? இல்லை, நாம் உண்டு, வேலை உண்டு, குடும்பங்கள் உண்டு என்று நம்முடைய சுயத்துக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோமா? இப்போதும் நம்ம பார்க்கிறோம் கொள்ள நோய். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. லூக்கா எழுதின புஸ்தகம் 21வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, லூக்கா 21:11 பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். பல இடங்களில் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொள்ளை நோய். இப்போது பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் கிருமிகள் 2வது அலை படையெடுத்து கொண்டு வருகிறது. பல மாநிலங்கள், பல தேசங்கள் பாதிக்கப்பட்டு இன்றைக்கும் முழு ஊரடங்கு உத்தரவில் காணப்படுகிறது. நம்முடைய இந்தியாவிலும் ஒரு சில மாநிலங்களில் இரவு பகல் ஊரடங்கு உத்தரவில் இருக்கிறது. நம்முடைய தேசங்களிலும் ஊரடங்கு உத்தரவுகள் காணப்படுகிறது. தேவாலயங்கள், மற்ற வழிபாடு ஸ்தலங்கள் எல்லாம் மூட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கடந்த ஆண்டில் இருந்து தொடர்ந்து இந்த நோய், அதாவது இந்த கொள்ள நோய் படையெடுத்து கொண்டிருக்கிறது. இன்னும் முடிவுக்கு வரவில்லை.
இதற்கு பல வைத்தியங்கள், பல மருத்துவங்கள் செயல்களில் இருக்கிறது. இப்போது இருந்தும் இந்த லாக்டவுன், இந்த ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. காரணம், இந்த கொள்ளை நோய்களுக்கு கட்டுப்படுத்த முடியாத நிலை வருகிறது. ஏனென்றால் தேவனுடைய வருகைக்கு இதெல்லாம் அடையாளமாக இருக்கிறது. இவையெல்லாம் பார்க்கிற கேட்கிற நாம் ஜெபிக்க வேண்டும், பரிசுத்தத்தை பாதுகாக்க வேண்டும், முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்க வேண்டும். இதை மத்தேயு புஸ்தகம் 24 வசனம் 12-13 பார்க்கும்போது, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநேக அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும், முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். அநேகருடைய அன்பு தணிந்து போகக்கூடிய காலங்கள். ஏனென்றால் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் குடும்பத்தில், கர்த்தருடைய பிள்ளைகள் சபைகளில் இன்றைக்கு பலவிதமான வாக்குவாதத்திலும், முறுமுறுப்பிலும், பொறாமைகளிலும் நம்முடைய எண்ணங்களை, சிந்தனைகளை சிதறடித்துக் கொண்டு அந்த உலகத்தின் அதிபதியானவர் சீட்டி விட்டு வேடிக்கை பார்க்கிறார். அவைகளுக்கு நாம் இடம் கொடுக்காமல் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உன் விசுவாசத்தை பாதுகாத்து உலகம் முழுவதும் நடக்கிற சூழ்நிலைகளை அறிந்து பார்த்து ஜெபத்தில் நிலைத்திருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் செயல்படவில்லை, ஆக்சிஜன் கிடைக்கவில்லை, ஆக்சிஜன் பற்றாக்குறை. இதனால் சில நோயாளிகள் மருத்துவமனையிலே மறித்து விட்டார்கள். மகாராஷ்டிரா பகுதியில் ஒரு மருத்துவமனையில் சிலிண்டர் ஆக்சிஜன் கசிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் தீப்பிடித்து எரிந்து சில நோயாளிகள் கருகே செத்து போனார்கள் என்று என்ற நியூஸில் நம்ம பார்க்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு மருத்துவமனைகளிலும் உயிர் சேதங்கள் வருகிறது என்று பாருங்கள். இந்த மனுஷனுடைய ஞானம், இந்த மனுஷனுடைய அறிவு அதிகமாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் முன்னாடி அபத்தமாக்கப்படும். இந்த மனுஷனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் வீணாய் போய்விடும் பாருங்க. ஆகினால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாயிருங்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும். மத்தேயு 24:7 வசனத்தை பார்க்கும்போது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும், கொள்ளை நோய்களும், பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் நம்முடைய பரிசுத்தத்தை எப்படி பாதுகாத்து ரட்சிப்பை இழந்து போகாமல் ரட்சிப்பில் நிலைத்து நிற்கிறோம் என்பது மிக முக்கியமான காரியம். எந்த வகையில, எந்த சூழ்நிலையில நமக்கு பிரச்சனை வருகிறது என்று நமக்கு தெரியாது. ஒரு சிறிய காரியம் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது. ஒரு சிறிய தீ ஒரு பேர் அழிவை கொண்டு வருகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
மற்றவர்களுடைய சூழ்நிலைகளை அறியாமல் மற்றவர்களை நாம் புண்படுத்துவதோ வேதனைப்படுத்துவதோ மற்றவர்களை நாம் சீண்டி பார்ப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள், வேதத்தில் பெருமாறுங்கள், பரிசுத்த வாழ்க்கையை குடும்பமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள்ல ஏனோக்கு என்ற தேவ மனுஷன் ஆண்டவரோடு கூட சஞ்சரித்தான். பாருங்கள், அந்த ஏனோக்கு ஆண்டவரோடு சஞ்சரித்தார். அது மாத்திரமல்ல, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த பூமியிலே வாழும்போது ஏனோக்கு ஆண்டவரோடு சஞ்சரித்த ஒரு மனிதன். இரண்டாவது, தேவராஜ்யத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று இந்த வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அதே சமயம் ஏனோக்கு ஆண்டவருடைய வழியில மிகவும் ஜாக்கிரதையாயிருந்தார். தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் அவர் சரியாயிருந்தார். ஆதியாகமம் புஸ்தகம் 5:22 வசனத்தை நாம் பார்க்கும்போது, ஜெனசிஸ் சாப்டர் 5 verse 22, ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின் மெத்துசாலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரனையும் குமார்த்திகளையும் பெற்றான். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஏனோக்கு 2 வழி என்று காட்டுகிறது. ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஏனோக்கு இந்த 21 வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசாலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரனையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஆண்டவரோடு விசுவாசத்துல, ஜெப வாழ்க்கையில, பரிசுத்தத்துல ஒரு பகுதியில நடந்து கொண்டே இருக்கிறார். இரண்டாவது, தன் குடும்ப வாழ்க்கையிலும் அக்கறை உள்ளவராய் இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றெடுத்தார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த ஒரு தேவ மனுஷனாக இருந்தாலும் தன் குடும்பத்தை சரியாக விசாரிக்கிறவனாக, கவனிக்கிறவனாக இருந்தார். பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஏனோக்குடைய வாழ்க்கை இந்த பைபிள்ல மிக அழகாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு கிறிஸ்துவ குடும்ப வாழ்க்கை எப்படி ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறது, இந்த தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருப்பது என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். பேசினார். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல சில ஊழியர்களோடு ஊழியத்துக்கு போவது உண்டு. அங்க உறவுகிற நேரத்தில் ஒரு பகுதியில் படுத்து கொண்டு இருப்பாங்க, இன்னொரு பகுதிக்கு திரும்பி படுப்பாங்க. பாருங்க, அந்த நேரத்தில் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லுவாங்க. இன்னொரு பகுதியில் திரும்பி படுக்கும்போது இன்னொரு முறை அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லுவாங்க. நான் காலையில் எழுந்து கேட்பேன், மாஸ்டர் நீங்கள் நைட்டு சரியாக தூங்கலையா அப்படின்னு கேட்பேன். இல்லை, நான் நல்லா தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் நல்லா தூங்குறாரு, ஆனால் இந்த ஆத்துமா தேவனை நோக்கி நன்றி சொல்லுகிறது, துதிக்கிறது. ஒரு பக்கம் ஆண்டவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள்
என்பதற்கு ஒரு உதாரணம். தூங்கும் போது கூட அந்த விசுவாசம், அந்த தேவனை துதிப்பது அந்த உள்ளத்திலிருந்து வருகிறது. இன்னைக்கு நம்முடைய உள்ளத்திலிருந்து என்ன வருகிறது? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பயம் வருகிறது. தூக்கத்திலே நடு ஜாமத்திலே எழுந்து விட்டேன், தூக்கம் வரல. ஏன்? கெட்ட கனவு, பயங்கரமான தோற்றம், பயத்துக்குரிய காரியங்கள். மீண்டும் படுத்த கண்ணை மூடலாம், பயம் வருது, தூங்க முடியல. பேசலாம். அல்லேலூயா. நாம் ஒரு காரியங்களை செய்யணும். காலையில் எழுந்து ஆண்டவருடைய முகத்தை பாருங்க. அப்படின்னா ஒரு நேரத்தை காலையில் எழுந்த உடனே பைபிளை திறந்த ஆண்டவரோடு பேசுங்க. இல்லை ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதிங்க. இல்லை ஜெபம் பண்ணுங்க. அந்த ஆண்டவருக்கு அந்த நேரத்தை கொடுத்துருங்க. அந்த நாள் முழுதும் அந்த சிந்தனையிலேயே இருப்போம். நாம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருப்பதை உணர முடியும். இந்த நாட்களில் நாம் எப்படி தேவனோடு சஞ்சரிக்க முடியும் என்பதற்கு இந்த அனுபவம் நமக்கு வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பல இடங்களில் ஜனத்துக்கு ஜனம், ராஜ்யத்துக்கு ராஜ்யம் உண்டாகும், யுத்தங்கள் உண்டாகும். பல இடங்களில் பஞ்சங்களும் கொள்ள நோய்களும் உண்டாகும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நீயும் நானும் எப்படிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிய வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 11:28, அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே யூதியா ராஜாவுடைய நாட்களிலே உண்டாயிற்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பல இடங்களில் பஞ்சங்கள் உண்டாகும். அதாவது நமக்கு உடுத்த உடைகளும், உண்ண உணவுகளும், உறங்க இடங்களும் மிகப்பெரிய பஞ்சங்கள் வரும். அது கடந்த ஆண்டிலே நம்ம பார்த்தோம். ஊரடங்கு உத்தரவுல பல இடங்களில் உணவு இல்லாத சில தாய்மார்கள் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போய் கடலில் வச்சுட்டு கிணத்துல போட்டுலாம் மறுத்து விட்டாங்க. யார்கிட்ட கேட்கறது? எங்க போறது? வெளியே வர முடியல, வீட்டில் ஒன்றும் கிடையாது. மிகவும் கொடுமை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவர்களாகிய நாம் ஜெபிக்க வேண்டும். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர் பிள்ளைகள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிற மனுஷன் பாக்கியவான். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 13-14 நாம் பார்க்கும்போது, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆவது அதிகாரம் வசனம் 13-14, தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம் இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். உங்களை வெட்கப்படுத்தும்படி நான் இவர்களை எழுதவில்லை. நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நீதி நிமித்தம் பாடுகள் அனுபவித்தல் மிகவும் நன்மையே. அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார், தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். தூசிக்கப்பட்டு பல
எங்களை தூசிக்கிறார்கள், பலவிதமாக பொய் சொல்லுகிறார்கள், பலவிதமான நிந்திக்கிறார்கள். இன்னைக்கு ஊழியர்களுக்கு விரோதமாக பல நாவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. கூசாமல், அச்சமில்லாமல், தயங்காமல், துணிகரமாக பேசுகிறவர்கள். அதான் பவுல் சொல்றாரு, தூசிக்கப்பட்டு நாங்கள் ஜெபம் தான் பண்றோம், வேண்டிக் கொள்ளுகிறோம், ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறோம். நியாயப்படுத்தி பேசினால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆயிரத்தை சொல்லி நியாயப்படுத்தி பேசுறதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிலாத்து விசாரணையில் போது ஏன் அமைதியா இருந்தாரு? பிதாம்சத்தை நிறைவேற வேண்டும். இயேசு கிறிஸ்து 100% பரிசுத்தம் உள்ளவர், ஒரு பாவம் அறியாதவர். அவரை விசாரிக்கும் போது ஏன் என்ன குற்றம் செய்தார்? ஒரு குற்றம்னா அறிய இயேசு ஒன்று சொல்லுங்க. அப்போஸ்தலன் பவுல் தான் சொல்றாரு, தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம், இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். உலகத்தின் குப்பை, துடைத்து போடுகிற அழுக்கை போல, அதாவது உதறி விடுகிறவர்கள், அன்பை காட்டாமல் முகத்தை திருப்பி கொண்டு போகிறவர்கள். இப்படி பல ஜனங்கள் மத்தியில, பல கிறிஸ்துவ பிள்ளைகள் மத்தியில கர்த்தருடைய ஊழியர்கள் அழுக்கை போலானோம். உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்றும் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். இப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளை விட்டு விலகுங்கள். தேவனுக்கு பிரியமில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். தேவனுக்கு பிரியமில்லாத தேவ பிள்ளைகள் விரோதமாய் குற்றப்படுத்தாதிருங்கள், விரோதம் பண்ணாதிருங்கள். கர்த்தர் ஒருவரே நியாயம் தீர்க்கிறவர். வருகை கால சோகமாய் இருக்கிறதே, உன்னையும் உன் குடும்பத்தை ரட்சித்துக் கொள்ள நீ எப்படி ஆயத்தமாக வேண்டும்? அல்லேலூயா. ஆகையினால் கிறிஸ்துவின் பிள்ளைகளே, கர்த்தருக்குள் பரிசுத்த வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்போமா? ஜபத்துல நிலைத்திருப்போமா? வருகிற பஞ்சத்துல, யுத்தத்துல, வியாதியில, குறைபாடுகளில நிலைத்திருந்து அந்த மத்தேயு புத்தகம் 24:13 கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்பவரே ரட்சிக்கப்படுவார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் இருந்தவண்ணமாக கண்களை மூடி ஜெபித்து நாரதனை நிறைவு செய்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. கடைசி கால அடையாளங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். பல இடங்களில் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும், ஆண்டவரே பஞ்சங்களும் கொள்ள நோய்களும், ஆண்டவரே பலவிதமான துன்பங்கள் நெருக்கங்கள் வரும். கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று கொடுத்தேன். ரட்சிக்கப்பட்ட நாங்களும் திருச்சபைகளும் குடும்பமாக ரட்சிப்பை பாதுகாத்து உமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர்களை ஆளுகை செய்யும். கர்த்தருடைய கரைகளோடு இருக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.